நம்ம பறக்கும்போது நீ தவறி போய் வாயத் துறந்து பேசிட்டினா மேலேந்து கீழே விழுந்து உனக்கு பெரிய காயம் ஏற்பட்ரும். ஆமா, உன்னால வேற பேசாம இருக்கவே முடியாதே. அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டே என்னுடைய வாய் திறப்பேன்? சரி நண்பா, அப்போனா நாம இப்பவே கிளம்பிடலாமா? அந்த ஆமை சொன்ன யோசனைப்படி 3 பேரும் பறந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த ஆமையும் கம்ப இறுக்கமா வாயால கவ்விக்கிச்சு. கொஞ்ச தூரத்திலேயே இவங்க பறக்கிறத பார்த்த மற்ற உயிரினங்கள் ஆச்சரியமா அவங்கள பார்த்து கைத்தட்டி உற்சாகப்படுத்துனாங்க. இத பார்த்த ஆமை, கீழே பாத்தீங்களா நண்பர்களே? என்னுடைய யோசனைய பார்த்து எவ்வளவோ பேரு வியப்பா பார்க்கறாங்கன்னு. அப்படின்னு வாயத் திறந்து பேசிடுச்சு. அதனால அந்த ஆமை மேலேந்து கீழே விழுந்து அதுக்கு பெரும் காயம் ஏற்பட்டுருச்சு. பசங்களே, எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி பலமுறை யோசிச்சு செய்யணும். அதனால வரப்போற ஆபத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு இந்த ஆமையே சிறந்த உதாரணம்.